ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி நம்ம செலஸ்டன் இன்சைட்ஸ் எம்பத் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல் மூணும் கூட இந்த கார்டு வந்திருக்கு. ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியான மெசேஜஸ் வந்திருக்குங்க. ஸ்ட்ரென்த்து கார்டு. எப்பயுமே இந்த ஸ்ட்ரென்த்து கார்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா எப்பயுமே டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட அது ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தெரியுது. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ ஒரு கடினமான பாதையாக இருந்தாலும் கூட அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ்லேருந்து வெளியே வர்றீங்க. அப்போனா அவ்வளோ ஒரு தைரியமான ஒரு டிவைன் ஃபெமினின்னா சக்தி தாங்க. அதுதான் கரெக்டாக அந்த சக்திக்கான கார்டே இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கு. ஓகே, ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏன் வந்திருக்குன்னா, உங்களோட எல்லா ஒரு தாட்டுமே உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸாக உங்கள் முன்னாடி வருது. பட் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸு அவாய்ட் பண்ணிகிட்டே வர்றீங்க. ஒரு சில டிவைன் ஃபெமினன் அதை அவாய்ட் பண்ண எல்லா டைமுமே நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப அதே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உங்கள் லைஃப்பில் வரும். அதனால் நீங்கள் ஒரு டைம் அதை ஃபேஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா திரும்ப அந்த சுச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் வராது, ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. ஓகே, அது உங்கள் லைஃப் லெசன்ஸ்க்காக தான் வருது. ஜஸ்ட் ஒரு டெம்பரரி தான் அது. அதே போல் டைம். இந்த டைம் எதை குறிக்குதுன்னா, காலம் பொன்னானதுங்க. இந்த காலம் தான் உங்களோட க்ரோத் அண்ட் ஹீலிங்ஸ் இதாகுது. எப்பயுமே அந்த கடினமான அந்த பாதையை உங்கள் லைஃப்பில் வருதா, அந்த இது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே அந்த ஹையர் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த ஒரு எனர்ஜிஸும் எனக்கு ரிசீவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு கார்டு ஃப்ரீடம் எதை குறிக்குதுன்னா, உங்களோட இன்னர் வாய்ஸை நீங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களோட இன்னர் வாய்ஸ் கேட்கும்போது சுதந்திரம் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா ஒரு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்தாலும் கடினமான அந்த ஒரு எம்பத்து டிவைன் ஃபெமினுக்கு வருங்க. பட் அது அந்த கடினமான பாதையை ஃபேஸ் பண்ணுறது தான் டிவைன் ஃபெமினனோட டாஸ்கேவும். அப்போ தான் பிலீவ் பண்ணுங்கள், நம்புங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அதே போல் எப்பயுமே அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியில் இருங்க. எப்பயுமே அந்த ஒரு கிராட்டிடியூட இருங்க. கிராட்டிடியூடு தான் மெயின். அதே போல் ஹோப்பனப்போனோ ப்ரேயர் தான் நல்ல ஹீல் ஆகிட்டு வரும். எவ்ரிதிங் எல்லாருமே அந்த ஃபர்கியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த நம்மளோட ஹையர் க்ரோத் அண்ட் என்லைட்மெண்ட்டுக்கு போக உதவும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.